லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல்ல இதே கூட்டணியோடு தான் நாங்க தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு உங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தாரு. ஆனா நடக்கக்கூடிய நிகழ்வுகள பார்த்தா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்பது ஒரு சந்தேகமாக இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா திமுக கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. கூட்டணி கட்சிகளே சுதந்திரமாக செயல்பட விடல அப்படின்னு சொல்லி சமீபத்துல அந்த கூட்டணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் வந்து வெளிப்படையான குற்றச்சாட்டுகள ஊடகங்கள் வாயிலாக தெரிவிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே திமுக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன சார்? இப்போ அழுத்தம்னா என்ன அப்படின்னா, பாஜக வந்து அதிமுகவுக்கு கொடுக்கறது பேர் தான் அழுத்தம். கூட்டணியில இருக்கும்போது இன்கம் டாக்ஸ் ரெய்ட வச்சு, அமலாக்கத்துறையை வைத்து, அதை போல பண்ணி கூட்டணியில தொடர வச்சாங்க இல்லையா? அதுக்கு பேர் தாங்க அழுத்தம். இங்க அதை போன்ற அழுத்தங்களோ இல்ல அதை போன்ற விஷயங்களோ திமுக ஒருபோதும் செய்யாது, செய்ததே கிடையாது. யாரோ வந்து அவங்களுடைய அஜெண்டாவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பாசிச பாஜக, ஆர்எஸ்எஸ் எப்படியாவது தமிழ்நாட்டில் நுழைய விடணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சில பேர், அவங்களுக்கு வந்து ரகசிய ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடிய சில பேர், திடீர்னு ஏதோ பெரிய அரசியல்ல சாதனை செஞ்சுட்டாங்கன்றது போல அவ்வளோ ஒரு அட்டென்ஷன் வந்து அவங்க மேல விழுது. பத்திரிகை மீடியாவுடைய அட்டென்ஷன் வந்து அவங்க மேல விழுது. அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னா அவர் யாருங்க? அவருக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? திடீர்னு எங்கேயோ இருந்தோ வந்தாரு. கட்சியில ஒரு பொறுப்பை வாங்கினாரு. நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படின்றாரு. அவங்க வீட்டுல ரெய்டு நடந்துச்சு, இடி ரெய்டு நடந்துச்சு. அப்புறம் அவங்க வந்து இடி ரெய்டு எப்ப நடக்கும்? எதுக்கு நடக்கும்? ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தா ஊழல் இது பண்ணியிருந்தாங்கன்னா இடி ரெய்டு நடந்திருக்கும். இவர் என்ன ஏதாவது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பெரிய அரசியல் கட்சியில சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசினாரா? பாஜகவுக்கு எதிராக களமாடினாரா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அவர் வந்து நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழிக்கக்கூடிய கட்சி அது இதுன்னு பேசினா எப்படி? அதுக்கெல்லாம் என்ன ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும்? இந்த ஊடக வெளிச்சத்தினால அவங்க சொல்றதெல்லாம் சரியாயிடுமா? இல்ல அதுக்கே நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்ற. இப்போ ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இல்ல தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கக்கூடியவர்கள் யாராவது, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாராவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிஞ்சித்தாவது நல்லது செய்திருக்கக்கூடியவர்கள் யாராவது, அவங்க யாராவது ஏதாவது ஒரு கருத்தை சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் போய் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டு உங்க டைம் வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். இல்ல திமுகக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இல்ல இது. அதாவது இது வந்து அதிகாரத்துல பங்கு. அதாவது குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு தலித் முதல்வராக முடியுது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஒரு பெரும்பான்மையான இடங்கள்ல ஒரு தலித் வேட்பாளர் கூட நிக்க வைக்க முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டுடைய நிலைமை இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாரு. இல்ல அதுவே தவறான கருத்து. அதுதான் உத்தரப்பிரதேசத்தை நல்ல வேலை மென்ஷன் பண்ணீங்க. இது யாருடைய சதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாஜகவுடைய சதி. இவங்க எல்லாம் பாஜகவுடைய ஏஜென்ட்டுகள். பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் எப்படியாவது நிறுவி விட வேண்டும், திராவிட சித்தாந்தத்தை அழித்தொழித்து விட வேண்டும் அப்படின்ற நோக்கில தான் இவர்கள் எல்லாமே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய பேக்கிங்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல கரெக்டான ஒரு லிங்கை கொண்டு வந்தீங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. உத்தரப்பிரதேசத்துல இவர்கள் செய்த சோசியல் இன்ஜினியரிங் என்ன? உயர் ஜாதி இந்துக்களையும் தலித்துகளையும் ஒன்னா கொண்டு வந்து இடைநிலை சாதியினரை தள்ளி வச்சு அவங்க ஒரு அலையன்ஸை வச்சு அப்படி வந்து பண்ணாங்க. இங்க வந்து இவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, திமுகவை வந்து தலித்துகளுக்கு எதிரான கட்சியா போர்ட்ரே பண்ணணும். அதுதான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அஜெண்டா, அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட் படிதான் இவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அண்ணன் திருமாவளவனை வந்து திமுக கூட்டணியிலிருந்து தள்ளி கொண்டு போய்விட முடியுமா என்ற நப்பாசையில இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கம். வேற எந்த நோக்கமும் கிடையாது. இதுக்கு பின்னால என்ன வேற என்ன மாறி இருக்கும், கை மாறி இருக்கும், என்ன இதா இருக்கும், என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல. தலித் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னு ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து இருக்குல்ல சார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் என்ன பொய்ய சொன்னாங்க? அம்பேத்கரை தூக்கி பிடித்ததா
திமுகன்னாங்க. ஐயா அவர் பொறந்த ஊர்ல மகாராஷ்டிரால அவர் பேரை வைப்பதற்கு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரை வைப்பதற்கு பிரச்சனை வருதுன்னா, இங்க தமிழ்நாட்டுல சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டது. எல்லா இடங்கள்லயும் அண்ணல் அம்பேத்கருடைய சிலைகள் நிறுவப்பட்டது. இது ஃபர்ஸ்ட் ஒரு பொய். அடுத்து வந்து இங்க திமுகவுல வந்து தலித்துகள் வந்து ஒதுக்கப்படுகிறார்கள் அப்படின்றாங்க. ஐயா, இந்த மேடையில எல்லாரையும் வந்து திமுக மேடையில பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரையும் வந்து அவங்க பேர சொல்லி அவர்களே, இவர்களே, இந்த பகுதி செயலாளர் அண்ணன் குமாரசாமி அவர்களே, கிளைச் செயலாளர் அண்ணன் மாரிமுத்து அவர்களே, ஒன்றிய பிரதிநிதி அண்ணன் சாமி அவர்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த நோக்கம் என்ன? எதற்காக இந்த பழக்கம் ஆரம்பிக்கப்பட்டது? எல்லா சாதியினருக்கும் மனிதனாக பிறந்தா எல்லாருக்கும் மரியாதை. எல்லாரையும் நாங்கள் மரியாதையோடு கொடுப்போம் அப்படின்னாங்க. அந்த அவர்களே இவர்களே கூட சிலர் வந்து விமர்சித்தாங்க. இதெல்லாம் என்னங்க அவர்களே இவர்களே அப்படின்னு இதோடைய உண்மை என்னன்னு புரியாம, இது எதற்காக இந்த விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது என்பதை உணராமல், அதே போல மேடையில சால்வ புத்தர் எதற்காக கொண்டு வரப்பட்டது அது? இடுப்புல வந்து தோல்ல துண்டு போடக்கூடாது, இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அத வந்து அந்த துண்டை ஒரு அடக்குமுறையின் அடையாளமாக வைத்திருந்தார்கள். அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொன்னாடை போற்றுகிற அந்த இது வந்து வந்துச்சு, வழக்கம் வந்துச்சு, வாடிக்கை வந்துச்சு. இதையெல்லாம் இன்றளவும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சி திமுக. எதற்காக இதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள்? தலித் மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்க எல்லாரும் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணுன்றதுக்காக திமுகவுல ஒவ்வொரு இதுலயும் வந்து துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள் வந்து ஒரு தலித் இருக்கணும். துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து தலித் இருக்கணும். இப்படி எல்லா இடத்திலையுமே பிரதிநிதித்துவப்படுத்தியது யார் அப்படின்னா திமுக. அதை விடுத்துட்டு இவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவர்களுடைய நோக்கம் வந்து இவர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் எதற்குன்னு பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரான எதிர்ப்பு. அதை வந்து இப்படி மாஸ்க் பண்ணி நீங்க வந்து இப்படி செய்வீங்களா, அப்படி செஞ்சீங்களா, இவங்க வந்தாங்களா, அவங்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த முக்கியமான கேள்வியாக என்ன வர வேண்டும் அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடுல அருந்ததியருக்கு உள்இட ஒதுக்கீடு கொடுத்தோம். அது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எத்தனை அருந்ததி இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இப்போ வந்து ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல சேர்றாங்க, வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள். எப்படி இது சாத்தியப்பட்டது? திமுக தானே காரணம். திமுக எடுத்த அந்த முயற்சிகள் தானே காரணம். எத்தனை பேர் வந்து பெரிய பெரிய அரசு பதவிகளிலே அவர்கள் எல்லாம் வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க ஆல் இண்டியா லெவல்ல கம்பேர் பண்ணுங்க, தமிழ்நாடுல கம்பேர் பண்ணுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல யார் இருக்கா? எந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள்? என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சா? கிடையாது. ஏன்னா திமுகவுடைய அந்த சமூக நீதி சிந்தனை. இப்போ பெண்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறோம், பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாமே வருது அப்படின்னும் பொழுது, இதுல இந்த பெண்களுடைய அந்த முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள்னால யாரு மிக அதிக அளவுல வந்து பலனடைகிறார்கள்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட தலித் பெண்கள் மற்றும் அந்த இனத்தை சார்ந்த பெண்களுக்கு தான் அந்த அவர்கள் தான் வந்து இதனால மிகவும் பலனடைகிறார்கள். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஆனா இவங்க இதெல்லாம் கன்வீனியன்ட்டா மறந்துட்டு சும்மா ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு திமுகவில் இப்படி திமுகவில் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா பிசிக்களுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் கூட திமுகவுக்கு ஆதரவா என்னைய திட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒருத்தர் அவர் மேல அவரை திட்டுறாங்க அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் அவருடைய நடவடிக்கை, அவருடைய கான்டாக்ட் சரியா இருக்கா? இல்ல அண்ணன் திருமாவளவன் வந்து எவ்வளவு மன வலி இருந்தா என்ன சொன்னாரு? யாரோ ஒருத்தங்க அழுத்தம் கொடுத்து கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறது என்னுடைய வலிமை, நான் என்ன அவ்வளவு வலிமை அற்றவனா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த மேடையில உட்காந்து கேட்க சிரிச்சுட்டு அப்ப திட்டாம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சமா செய்வாங்க. அதுதான் சொல்றேன், வேஸ்ட்டுங்க. உங்க டைம் வேஸ்ட், என் டைம் வேஸ்ட். யா
இறுதியாக இப்போ திமுக கூட்டணி இதே கூட்டணியோடு தான் தேர்தல் சந்திப்புன்னு உறுதியா சொன்னாரு. ஆனா இப்போ கொஞ்சம் குழப்பமான நிலையில இருக்கு. எந்த உங்களுடைய குழப்பமும் பார்வை என்ன? கிடையாதுங்க. வருகிற காலங்கள்ல எந்த குழப்பமும் கிடையாது. அதுதான் சொல்றேன். இந்த கூட்டணி வந்து எந்த புற அழுத்தத்தினாலும் உருவான கூட்டணி கிடையாது. இது வந்து இயற்கையான கூட்டணி. கொள்கையின் பால் அமைந்த கூட்டணி. இந்த கூட்டணியோட கொள்கை என்ன? மத துவேஷத்தை ஒழிக்க வேண்டும். மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜகவை ஒடுக்க வேண்டும். அப்படின்றதுதான் இந்த கூட்டணியுடைய முக்கியமான எண்ணம், ஒரே நோக்கம். அதுல வெற்றி பெற்றாகி விட்டதா? பாதி வெற்றி பெற்றிருக்கோம். 300ல இருந்து 240க்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 20 சீட்டு கொண்டு வந்ததுன்னா அது ஒரு வெற்றின்னு சொல்லியிருக்கலாம். ஆட்சியில இருக்காங்க. முடிக்கப்படாத விஷயங்கள் இன்னும் இருக்கே. மிச்சம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கே. சோ இந்த கூட்டணி கண்டிப்பாக வந்து அந்த கொள்கையின் அடிப்படையில இந்த கூட்டணி வந்து கண்டிப்பாக தொடரும். அவர் பேசுறதுக்கு கீழ கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா, அதுல அதிகப்படியான கமெண்ட்ஸ் வந்து இவர் வந்து கடந்த தேர்தல்ல ஒரு எம்பி சீட் கேட்டாரு. திமுக அத மறுத்த காரணத்தினால தான் அவர் இப்படி பண்றாரு. ஒரு எம்பி சீட் குடுத்திருந்தா அவர் அமைதியா இருப்பாருங்கிற கமெண்ட்ஸ் அதிகமா வர்றத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே திமுக இவருடைய பேக்கிரவுண்ட் தெரிஞ்சு தான் அந்த எம்பி சீட்ட மறுத்துட்டுன்னு ஒரு பேச்சு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? சி திமுக வந்து கூட்டணி கட்சிகளுடைய விஷயங்கள் எல்லாம் தலையிடாதுங்க. இதெல்லாம் வந்து அப்பட்டமான அண்ட புழுகு அப்படியே அண்ட புழுகு தான் இதெல்லாம். நன்றி சார். நெறைய நல்ல பயனுள்ள தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.